தாவேகாவுடைய 2வது வார பிரச்சாரம் ரெஸ்பான்சஸ்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? சனிக்கிழமை நாங்கள் பேசுவோம், மற்ற 6 நாட்கள் திமுக கதறும். திமுக மட்டும்தானா? மற்ற கட்சிகள் யாரும் பேசலையா? கதரும்ன்றதை விட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பேசலாமே. கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாது. 10 மணி நேரம் 15 மணி நேரம் காத்திருந்து எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய மக்கள் வரிசையில் நின்று ஓட்டு போட மாட்டாங்களா? 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அவரே சொல்றாரு 10 நிமிஷம் தான் பேசணும், 15 நிமிஷம் தான் பேசணும்னு கொடுக்குறீங்க. நான் பேச போறதே 3ல இருந்து 4 நிமிஷம் தான் சொல்லிட்டு அது ஒரு தலைவருக்கு அழகுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்கு இதுல ஏற்கனவே ஒரு அனுபவம் இருந்திருக்கு. ஏன்னா அவர் போகக்கூடிய பொதுக்கூட்டமா இருக்கட்டும், பிரச்சாரங்களா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் உருவானது. இப்போ எங்களை பார்த்து அவர்கள் காக்கா கூட்டம் என்று சொன்னா, அப்ப திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் கழுசடை கூட்டமா? பணத்தை கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவர் காக்கா கூட்டம்னு சொல்றாரு. இது குறித்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது கண்டித்ததுண்டா? நீங்களும் தான் ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர், நீங்களுமே நாகரிகமா பேசணும்ல. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாவேகாவினுடைய 2வது வார பிரச்சாரம் கடந்த சனிக்கிழமை முடிஞ்சிருக்கு. நாகையிலையும் திருவாரூர்லையும் முதல்ல திருச்சியில தொடங்கி 4 மாவட்டங்கள் முடிச்சிருக்காரு. எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி போயிருக்கு நீங்க சொல்லுங்களேன். ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு? கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. மக்களுடைய ஆரவாரம் இருந்துச்சு. மக்கள் இவரை கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அப்சர்வ் பண்ணது தான். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தடுத்து பேசுவோம். அதாவது அண்ணன் விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் குறிப்பாக திமுகவை திக்குமுக்காட வைத்திருக்கிறது. திமுக கதறிக்கொண்டிருக்கு, பதறிக்கொண்டிருக்கு. நாள்தோறும் எங்களுக்கு எதிராக பல வன்முறைகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறாங்க, பல அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே அண்ணன் விஜய் அவர்களுக்கு மக்கள் தன்னியல்பாக தானாக கொடுத்த அந்த பெரும் ஆதரவு என்பது ஆளும் கட்சியை நடுங்க வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். திருச்சி என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது அண்ணன் விஜய் அவர்களுடைய பயணம். அரியலூர் என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. இரவு 12-1 மணி வரைக்கும் மக்கள் காத்திருந்தாங்க. நேரமின்மையின் காரணமாக, காவல்துறையுடைய நெருக்கடி காரணமாக பெரம்பலூரில் பேச முடியல. அரியலூரில் மக்களை சந்தித்து தலைவர் பேசினாங்க. நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருந்தது. திருவாரூரில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் மக்கள் கடல் அலை போல் திரண்டு வராங்க என்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் 2026 நடைபெறப் போகிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த மக்கள் சந்திப்பை நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் நாகையில் பேசின பேச்சுக்கும் திருச்சியில் பேசின பேச்சுக்குமே நிறைய வித்தியாசங்களை பார்க்க முடிஞ்சுது. திருச்சியில் அரியலூரில் பார்த்ததை விட இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு கண்டினியூட்டியாக, அந்த ஒரு ஃப்ளோவோட மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிற வகையில் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. நான் அதை பர்சனலாக அப்சர்வ் பண்ணேன். பட் அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அங்க இருக்கவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் எல்லா மாவட்டங்களையும் இதே ரெஸ்பான்ஸ் வருமான்ற கேள்விலாம் இருக்குல்ல. அதாவது எப்படி பேசினா மக்களுக்கு புரியுமோ அந்த நடையில் அண்ணன் விஜய் அவர்கள் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் பேசி வர்றாரு. தலைவர் பேசுறது மக்களுக்கு புரியுது. மக்களுடைய மனசில் இருக்கின்ற குறைகள் எங்க தலைவருக்கு புரியுது. அதை எந்த வடிவத்தில், எந்த நடையில், எந்த நேரத்தில் எப்படி ஏற்றார் போல் சொல்ல வேண்டுமோ அதை சரியான முறையில் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லுவதனால்தான் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய ஒவ்வொரு சொல்லும் பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கு. அண்ணன் பேசிய ஒவ்வொரு சொல்லினாலும் திமுக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. சரியான முறையில தான் பேசிட்டு இருக்காரு. ஓகே. ரெஸ்பான்சஸ்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? அரசியல் தலைவர்கள்ட்ட இருந்தும் சரி, இல்ல தலைவர் பேசி முடித்த பிறகு சனிக்கிழமை என்பது எங்களுக்கான ஒரு நாள். சனிக்கிழமை நாங்கள் பேசுவோம், மற்ற 6 நாட்கள் திமுக கதறும். இதை நீங்க கடந்த வாரமும் பார்த்திருப்பீங்க. திமுக மட்டும்தானா? மற்ற கட்சிகள் யாரும் பேசலையா? கதரும்ன்றதை விட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பேசலாமே. ரெஸ்பான்ஸ்லாம் கிடையாது. அதாவது எங்கள் தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னா அது உண்மையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்போ முன்வைக்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்லணுமே தவிர, அதை தவிர்த்து விட்டு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் என்ன சொல்றாருன்னா, இது காக்கா கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்சியோட அமைப்பு செயலாளர் ஒரு நாகரிகமாக பேச வேண்டுமா கூடாதா? இப்போ எங்களை பார்த்து அவர்கள் காக்கா கூட்டம் என்று சொன்னா, அப்ப திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் கழுசடை கூட்டமா? மக்களுடைய பணத்தை வார்த்தை இல்ல அவங்க சொன்ன கழிசடை அவங்க பேசட்டுமே, நீ நம்ம பேச வேண்டாமே. நம்மளுடைய அதாவது அவங்க என்னதை பயன்படுத்துறாங்களோ அதை நாங்க திருப்பி பயன்படுத்துறோம். ஒரு அமைப்பு செயலாளருங்க,
கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவர் காக்கா கூட்டம்னு சொல்றாரு. இது குறித்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது கண்டித்ததுண்டா? நீங்களும் தான் கூட்டணி ஒரு கட்சியை கட்சியினுடைய சார்ந்தவர் கொள்கை பரப்பு கண்டித்ததுண்டா? இணை செயலாளர், நீங்களுமே நாகரிகமா பேசணும்ல. ஏங்க அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அதை நாங்கள் திருப்பி பயன்படுத்துறோம். எதிராளிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று. அப்போ மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பவர்கள் நீங்கள் கழுசடை கூட்டம் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? கள்ளச்சாராயத்தை மக்களிடம் விற்று மக்களை கொலை செய்த கழுசடைகள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? படிக்க வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியவர்கள் திமுக கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி என்ற ஒரு கழுசடை என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தலித்துகள் எல்லாம் நீதிபதி ஆகுறாங்களா? அது நாங்கள் போட்ட பிச்சை என்று அவர்கள் சொல்றாங்களே, இப்படிலாம் சொல்லலாமா கழுசடைகளே என்று நாங்கள் சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறீங்க, கொடுத்துட்டு ஓசின்றீங்க. பெண்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுத்துட்டீங்க, பேருந்து கொடுத்துட்டு ஓசின்றீங்க. இப்படி பெண்களையும் மக்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய நீங்கள் கழுசடைகள் என்று சொன்னால் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்போ நீங்கள் நாகரிகமாக எதிர்கொள்ளல. இதுதான் கதறல். அதான் நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ஆளுங்கட்சி கதறி கொண்டிருக்கு, கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கதறி கொண்டிருக்காங்க. ரெஸ்பான்ஸ்னு நான் கேட்டது திமுக தரப்பிலிருந்து மட்டும் கிடையாது, நாங்களும் பார்க்க முடியுது. அதிமுகவிலிருந்து விமர்சனங்கள் வருது, பாஜகவிலிருந்து விமர்சனங்கள் வருது, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விமர்சனங்கள் வருது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து பேசும்போது ஆர்பி உதயகுமார் பேசுகிறாரு, ராஜேந்திர பாலாஜி பேசுகிறாரு. இவங்கெல்லாம் பேசும்போது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு உறுதியோடு இருக்கணும், சர்வை பண்ணணும் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா மட்டும்தான் இது பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல. ஏங்க அதிமுகவோடு நாங்கள் எங்க கூட்டணி சேரணும்? அதிமுக ஒரு கொள்கை கட்சியா முதல்ல தமிழ் மாநிலத்துக்கான ஒரு கட்சியாக இப்போது அவங்க இருக்கிறாங்களா? அவங்க மதவாத பிஜேபியை சுமந்து கொண்டு வராங்க, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய பிஜேபியை சுமந்து கொண்டு வராங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சமூக அநீதியை செய்யக்கூடிய பிஜேபியை தோளில் தூக்கி வைத்து வருகின்ற பொழுது நாங்கள் ஏங்க அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி. அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தான் வியூகங்கள் அமைத்து எங்களுடைய மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கோம், கட்சி பணியை செய்து கொண்டிருக்கோம். எங்கள் தலைவர் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காகவா தமிழக வெற்றி கழகம் உருவானது? அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்காகத்தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம், உழைத்து கொண்டிருக்கோம். அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது 2 அணிதான். தாவேக அணியா திமுக அணியா? அண்ணன் விஜய் அவர்களா திரு ஸ்டாலின் அவர்களா? ஆனா தாவேக அதிமுகவோட ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஏங்க அதாவது சமீப காலமா பாத்தீங்கன்னா திமுகவில் பல வாடக வாய்கள் உருவாகி கொண்டு வராங்க, திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு. இது போன்று பல வாடக வாய்கள் உண்மைக்கு புறம்பாக பேசுவாங்க. பத்திரிகையாளருங்க அவரு. பத்திரிகையாளர்கள் எல்லோரும் பத்திரிகையாளராக இருக்கிறார்களா தான் ஒரு கேள்வி. அப்ப அவர்கள் ஒரு அஜெண்டாவின் அடிப்படையில் பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்கள் எதுக்கு அதிமுகவோடு பேசணும்? நாங்கள் மக்களோடு பேசுகிறோம். எங்கள் தலைவர் மக்களை சந்தித்து மக்களிடம் பேசி கொண்டிருக்காரு. மக்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு கேட்குறாரு, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் என்பதை குறித்து நேரடியாக மக்களிடம் பேசுகிறாரு. நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து மக்களிடம் உரையாடி மக்களிடம் பேசிக்கொண்டு மக்களுக்கான மனசாட்சி உள்ள ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்றுதான் எங்கள் தலைவர் விரும்புகிறார். அதை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிமுக படிப்படியாக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாத ஒரு கட்சியை தோளில் தூக்கி வைத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்குறாங்க. அந்த கட்சியோடு சேர்த்து அதிமுகவையும் துடைத்து எறியக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிவிட்டது. அதிமுக ஏன் பலவீனமாகிறது என்று அதிமுக கட்சியை சார்ந்தவர்களை அழைத்து நீங்கள் பேட்டி எடுங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக, மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் சக்தியாக தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களின் துணையோடு, இளைஞர்களின் படையோடு, மாற்று சக்திகள் கொண்ட ஆதரவாளர்களின் நம்பிக்கையோடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம். ஓகே, திரு கமலஹாசன் அவர்கள் பேசும்போது செய்தியாளர்கிட்ட சொல்றாரு, கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு இதுல ஏற்கனவே ஒரு அனுபவம் இருந்திருக்கு. ஏன்னா அவர் போகக்கூடிய பொதுக்கூட்டமா இருக்கட்டும், பிரச்சாரங்களா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் நினைக்கிறேன். என்னங்க வேஸ்ட் ஆஃப் டைம்? அதாவது டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைச்சார் அவர். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், திமுக என்கின்ற அந்த குடும்ப ஆட்சியை வீழ்த்தணும், திமுக என்கின்ற ஊழல் ஆட்சியை வீழ்த்தணும் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்கள். இப்ப யாரோட கூட்டணியில இருக்காரு? திமுக. யார் மூலமாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரு? இப்ப திமுக புனிதமான கட்சியா மாறிடுச்சா? என்னுடைய கேள்வி இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் கிடையாது. நான் பாஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவரும் இப்படி வரும்போது கூட்டங்கள் கூடிச்சு, அவருக்கு அது வாக்கா மாறல. அவருடைய அனுபவத்துல இருந்து அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, வர கூட்டம் ரசிகர்கள் யாருமே வாக்கா கன்வெர்ட் ஆக மாட்டாங்க, இதனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது அது விஜய்க்கும் பொருந்தும். விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது வாக்காக மாறக்கூடிய ஒரு கூட்டம், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம்.
தலைவர் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக 10 மணி நேரம் 15 மணி நேரம் காத்திருந்து எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய மக்கள் வரிசையில் நின்று ஓட்டு போட மாட்டாங்களா? மாநாட்டிற்கு 3 நாளுக்கு முன்பே மாநாட்டு திடலுக்கு வந்து அவர்கள் பொருட்களை கொண்டு வந்து சமைத்து சாப்பிட்டு மாநாட்டை பார்த்துட்டு போறாங்க அப்படின்னா அவர்கள் மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஓட்டு போட மாட்டாங்களா? ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே போன்றுதானே மக்கள் கூடினாங்க. அந்த மக்கள் எல்லோரும் ஓட்டாக மாறினார்களா இல்லையா? நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பாக்குற இந்த கூட்டம் 3 நாளைக்கு முன்னாடியே அங்க வந்து தங்கக்கூடிய அந்த கூட்டம் விஜய் அவர்கள் ரெகுலரா வந்தா இருக்காது. இவர் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் திரையை விட்டு திரைக்கு வராரு வெளியே. அதனால அந்த ஒரு கிரேஸ் இருக்கத்தானே செய்யும்ன்ற விமர்சனமும் வைக்கப்படுது சார். எங்க அண்ணன் விஜய் அவர்கள் கரிஷ்மேட்டிக் லீடருங்க. அவர் வாரத்துக்கு ஒரு முறை வந்தாலும் சரி 7 நாட்கள் வந்தாலும் சரி எப்பொழுதும் அவரை பார்ப்பதற்கு அவரை நேசிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் குடும்பமாக வருவார்கள். எங்க தலைவர் 7 நாளும் மக்களை பார்ப்பதற்கு ஆசைதான். அனுமதி கொடுக்குமா காவல்துறை? கொடுப்பாங்களா? அது ஒரு கேள்விக்குறிதான். கோட்டை கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? தனியா எங்க விஜய்க்கு தலைவர் எந்த நேரம் வேண்டுமானாலும் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார். மக்களுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டும் என்று அண்ணன் விஜய் அவர்கள் நினைக்கிறார். இந்த சட்டம் எங்களுக்கு இடம் கொடுக்குதா? இந்த சட்டம் எங்களுக்கான அனுமதியை சரியாக கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்பொழுதுமே மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால வந்து இந்த கூட்டம் வாக்காக மாறுமா மாறாதா என்பதை 2026 சட்டமன்ற தேர்தலில் பாருங்க. இன்னும் ஒரு 7 மாசம் காத்திருந்து பாருங்க. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் இந்த மக்களை வைத்து பெரும் புரட்சியை ஏற்படுத்தினாரோ அதே போன்று அண்ணன் விஜய் அவர்கள் இந்த பெரும் மக்கள் கூட்டத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார். ஐயா கமலஹாசன் அவர்கள் தோல்வி விட்டுறாரு. அவர் பின்னாடி திரண்ட மக்களை சரியாக பயன்படுத்தல, சரியாக வழிநடத்தல, சரியான கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கல. அவர் மக்களுக்காக செய்த உதவிகள் என்ன, இந்த மண்ணுக்காக போராடிய போராட்டங்கள் எத்தனை என்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இதை மக்கள் பார்ப்பாங்களா? ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் திரைத்துறையில் இப்போதும் உச்சத்தில் இருந்தார், அப்போதும் உச்சத்தில் இருந்தால். உச்சத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த உச்சத்தை பயன்படுத்தி அவரால் எவ்வளவு தூரம் குரல் கொடுக்க முடியுமோ குரல் கொடுத்தார். 2008 ஈழத்தமிழருக்காக போராடியவர், 2011 தமிழ்நாட்டு மீனவருக்காக அவர் போராடியவர். அப்ப அரசு நெருக்கடி கிடையாது, அரசு அழுத்தங்கள் கிடையாது, அதையெல்லாம் கடந்து வராருன்னா இவர் மக்களுக்கான ஒரு தலைவர். சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அதை கோட் பண்றாங்க. 2011 நான் அதுக்கு முன்னாடி நாகைக்கு வந்திருக்கேன், எனக்கு வந்து மக்களோட நின்றுருக்கேன் பிரச்சனைகளுக்காக மீனவர்களோட அப்படின்னு சொல்ற வச்சு 2014 பிறகு வந்தாரா? வரல. ஏன்னா 2014 பிறகு பிரச்சனைகள் இங்க இல்ல. அப்ப பாஜக ஆட்சியில இருந்தாங்க, மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுடைய ஆட்சியிலன்னு சொல்றாங்களா? அது ஏற்கறீங்களா? இன்று வரை மீனவர்கள் தாக்கப்படுறாங்களா இல்லையா? இப்ப யாரோட ஆட்சி நடக்குது? மீனவர்களுடைய படகுகள் உடைக்கப்படுதா இல்லையா? மீனவர்களுடைய வலைகள் புடுங்கப்படுதா இல்லையா? யாரோட ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு? 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்களே, அவருடைய உடைமைகள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்க. ஆனா விஜய் இதை கோட் பண்ணி பேசவே இல்லையே. எங்களுடைய தோழர்கள் அந்த மீனவர்களோடு பக்கபலமாக இருக்கிறாங்க. மீனவர்களுடைய படகுகள் அடித்து உடைக்கப்பட்ட போது எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் நேரடியாக அந்த மீனவர் குடும்பத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கான நிவாரண தொகையை எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் எங்கள் கட்சி சார்பாக கொடுத்தார். எங்கள் கட்சியோடைய மாவட்ட செயலாளர்கள் இன்றும் மீனவர்களுக்கு பக்கபலமாக நின்று கொண்டு போராடி கொண்டு குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் தலைவர் தான் கொடுக்க வேண்டும், தலைவர் தான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதே முதல்ல தவறு. எங்கள் தலைவர் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் மாவட்ட செயலாளர்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. பல தலைவர்களை எங்கள் தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் என்றும் மீனவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டில் மீனவ சமுதாயம் 2 தலைவரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியது. ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. அதை நீங்கள் நாகப்பட்டினத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். நாகப்பட்டினத்தின் மிகப்பெரிய ஒரு புரட்சி எங்கள் தலைவர் இந்த மக்கள் சந்திப்பு மூலமாக ஏற்படுத்தினார். அது காசு கொடுத்து கூடிய கூட்டம் கிடையாது, மாற்றத்திற்காக கூடிய கூட்டம், ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கூடிய கூட்டம். மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தன்னியல்பாக கூடிய ஒரு கூட்டம் தான் நாகப்பட்டினத்தில் கூடிய ஒரு கூட்டம். எங்கள் தலைவரை அவர்கள் நேசிக்கிறார்கள், அவர்களை எங்கள் தலைவர் நேசிக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஓகே. ஆனால் நாகப்பட்டினம்ல மீனவர்கள் சமுதாயம் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்கள் குறித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிறைய விஜய் அவர்கள் பேசினாரு. பட் எந்த இடத்துலையுமே வந்து பிரதானமாக பாஜகவை விமர்சனம் செய்யலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியதான பார்க்கப்படுது. எங்க பாசிச பாஜக ஒரே ஒரு இடத்துல மட்டும் மீனவர்கள் பிரச்சனை வரும்போது மற்ற மாநிலங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்திய மீனவர்கள், தமிழ்நாடு அப்படின்னா மட்டும் தமிழக மீனவர்களா அப்படின்ற கேள்வியை தாண்டி வேற எங்கேயுமே நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகளையோ இல்லை மீனவர்கள் அங்க வந்து சிறைப்பிடிக்கப்படுறதை பத்தியோ எந்த இடத்துலயுமே பெருமளவில் பேசலையே விஜய். அதாவது தலைவர் விஜய் அவர்கள் எப்படி திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கிறாரோ அதே போன்று மூர்க்கமாக பிஜேபி நாங்கள் எதிர்க்கிறோம்.
பிஜேபி என்பது சொல்றீங்க சார், அது தமிழ்நாட்டுக்கு பெயர் எதிரான ஒரு அளவுல தான் கட்சி. இருக்குன்றேன் நான். அது ஒரு பாசிச கட்சி, ம். ஒரு மதவாத கட்சி, மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி, ஒரு நேர்மையான சித்தாந்தத்தை உடைக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கு. அதை விக்கிரவாண்டி மாநாட்டில் தலைவர் தோல்விச்சாரு, மதுரை மாநாட்டில் தோல்விச்சாரு. இப்போ பல பகுதிகளில் தலைவர் பயணம் மேற்கொள்கிறாரு. பல்வேறு இடங்களில் பிஜேபி குறித்து தலைவர் அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. 4 மாவட்டத்துக்கு தான் போயிருக்கிறாரு. இன்னும் தமிழ்நாடு முழுவதும் போக வேண்டியிருக்கு. எந்தெந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று எங்கள் தலைவர் அவர்களுக்கு தெரியும். பாசிச பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டில் கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா இது குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக கிடையாது. நான் திருச்சியில, அரியலூர்ல பார்த்த ஸ்பீச்சஸை விட நாகப்பட்டினத்துல எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. எனக்கு அது ரொம்ப சிறப்பாகவே இருந்ததா தான் நான் பார்க்குறேன். பட் ஆனால் அந்த இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணும்போது இன்னும் இதெல்லாம் பேசியிருக்கலாமோ, பாஜக சார்ந்த, மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகள் குறித்து இன்னும் நிறைய பேசியிருக்கலாமோ. பேச விடுறீங்க நீங்க முதல்ல. நாங்க ஒரு இடத்துல அனுமதி கேட்கிறோம், ம். நாங்க ஒரு இடத்துல அனுமதி கேட்டா அப்படி அந்த இடத்துல நீங்க பார்த்தாலுமே அனுமதி 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அவரே சொல்றாரு 10 நிமிஷம் தான் பேசணும், 15 நிமிஷம் தான் பேசணும்னு கொடுக்குறீங்க. நான் பேச போறதே 3ல இருந்து 4 நிமிஷம் தான் சொல்லிட்டு அது ஒரு தலைவருக்கு அழகுன்னு நினைக்கிறீங்களா? நாங்க ஒரு இடம் என்னோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான், அவரே ஒரு லிமிடேஷன் அவர் வச்சுக்கிறாரா? ஒரு ஒப்பிட்டு சொல்றாருங்க. ம். நான் கொஞ்ச நேரம் தான் பேச போறேன், அதுக்கே நீங்க இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க, நான் பல மணி நேரம் நின்று பேசினா நீங்க தாங்குவீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்க ஒரு இடம் கேட்கிறோம், அந்த இடத்த நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. காவல்துறையே ஒரு 10 இடத்த மென்ஷன் பண்றாங்க, அந்த இடத்த கேட்குறோம், அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. கடைசி நேரத்தில் ரொம்ப ஒரு குறுகலான ஒரு பகுதி, மக்கள் ரொம்ப நெருக்கடியாக நிற்கக்கூடிய ஒரு பகுதி, ம். மின்சார ஒயர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போயிட்டு நீங்க கூட்டம் நடத்துங்க அப்படின்றீங்க. அப்போ அந்த நேரத்தில் பேசக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் என்ன நினைப்பாரு? விரைவாக பேசிட்டு போயிடணும், இங்கே எதுவும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுறக்கூடாது, தள்ளுமுள் ஏற்பட்டுறக்கூடாது, யாரும் மயங்கி விழுந்துடக்கூடாது, யாராவது ஒயர் கம்பை பிடிச்சி மின்சாரம் தாக்கி எதுவும் உயிரிழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் தலைவர் ஒவ்வொரு முறையும் விரைவாக பேசிட்டு போறாரு. ஏன் விக்கிரவாண்டி மாநாட்டில் 50 நிமிஷம் பேசினாரு, மதுரை மாநாட்டில் 40 நிமிஷம் பேசினாரு. இப்போ எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தெரியும். எங்களுக்கான பாதுகாப்பை இந்த காவல்துறை உறுதி செய்தா, நாங்கள் கேட்குற நெறிமுறைகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குதா? எது பண்ணாலுமே நெருக்கடி. ஒரு நலத்திட்ட உதவி பண்ணுமா, அரை மணி நேரத்தில் பண்ணிடுங்க. மக்களை சந்திக்கணுமா, அரை மணி நேரத்தில் பண்ணிடுங்க. பஸ்ஸுல இருந்தே போங்க, கை காட்டிடாதீங்க, பஸ் மேலே எழுந்து நின்றாதீங்க, கீழே இறங்கி மக்களை பார்த்துறாதீங்கன்னு சொல்லக்கூடிய காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் இந்த நெறிமுறைகளை, இந்த கட்டுப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் நீங்கள் விதிக்கலை? அவர் மக்களை சந்திக்க போகிறாரு, பஸ்லேருந்து இறங்கி கீழே போயிட்டு மக்களை சந்திக்கிறாரு. அப்போ அவர்களுக்கெல்லாம் இல்லாத கட்டுப்பாடு எங்களுக்கே மிக அதிகமாக இருக்குது. அப்போ மக்கள் எங்கள் தலைவரை அன்புலத்தோடு நேசித்து ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீங்கள் பல வடிவத்தில் அடக்குமுறையை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து கொண்டிருக்கீங்க. அதான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னார், என்ன சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா? கொள்கைகளை சொல்லி கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளோ இருக்கின்ற பொழுது உழைத்து சம்பாதித்த எனக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த விஜய்கிட்ட அதெல்லாம் எடுபடாது, நான் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயார் என்று தலைவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான், நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் தான். இது ஒரு ஜனநாயக நாடுங்க. யாரு வேணாலும் மக்களை சந்திக்கலாம், யாரு வேண்டுமானாலும் மக்களிடம் பேசலாம், அந்த கருத்துரிமை இருக்கு, அந்த எழுத்துரிமை இருக்கு, அந்த ஜனநாயகம் இருக்குல்ல. அந்த ஜனநாயகத்தை எங்களிடம் நீங்க நசிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? அப்ப எங்களிடம் ஜனநாயகத்தை நசுக்கி விட்டு ஜனநாயகத்தை பாதுகாப்போம், சமூக நீதியை பாதுகாப்போம் என்று எதுக்கு போய் பேசுறீங்க? எதுக்கு பித்தலாட்டம் செய்றீங்க? எங்களை இயல்பாக மக்களை சந்திக்க விடுங்க. எங்கள் தலைவர் பேசக்கூடிய சூழலை நீங்கள் பாருங்கள். எங்கள் தலைவர் பல மாவட்டங்களில் பல மணி நேரம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், பல கருத்துக்களை மக்களிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், பேருந்திலிருந்து கீழே இறங்கி மக்களை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார், தோளோடு தோள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார், கட்டி அணைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதற்கு அரசும் காவல்துறையும் அனுமதி கொடுக்குமா? இன்று வரை, இந்த நிமிடம் வரை எங்கள் தலைவர் காவல்துறையினுடைய சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுறார். அவர் நினைச்சிருந்தா பஸ் மேலே ஏறி நின்று கை காட்டியிருக்க முடியாதா? இல்லை பஸ்லேருந்து கீழே இறங்கி வந்திருக்க முடியாதா? நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்மளால் எந்த சட்ட ஒழுங்கும் ஏற்பட்டுறக்கூடாது, நம்மளால் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பேர் ஏற்பட்டுறக்கூடாது என்பதை உணர்ந்து தான் எங்கள் தலைவர் அவர்கள் மிக நேர்மையாக செயல்படுறார். அதை இந்த காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் புரிந்து கொள்ளணும். ஒரு அளவுக்கு மேலே தான் எல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்பட முடியுமே. திமிரி எழுந்தனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ எங்கள் தலைவர் மிக ஒரு நாகரிகமான அரசியலை கையாள வேண்டும் என்று நினைக்கிறார். அதை தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் புரிந்து கொண்டு எங்களுக்கான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்றுதான் பணிவன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புரியுது. நீதிமன்றமும் அதை கண்டிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், மீனவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, இலங்கை தமிழர்கள் குறித்தான பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு ஒரு தாயாக இருந்த ஒரு தலைவனை இழந்து வாடும் ஈழத்தமிழர்களுடைய அவங்க வாழ்வாதாரம் பாதுகாக்க நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துலையுமே ஈழத்தமிழர்கள் சார்ந்த பிரச்சனை அப்படின்ட்டு வரும்போது அதுலேயும் மத்திய அரசு தான் இன்வால்வ் ஆகியிருக்கு. அப்போ அதை ஏன் விஜய் தெளிவாக அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு? ஒவ்வொரு வரியில முடிச்சுட்டு போறாரு. இது போதுமானதா இருக்குமான்னு பேச நேரம் கொடுக்குறீங்களா தானே கேள்வி. தலைவர் வராரு, 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிருங்கன்றீங்க,
15 நிமிஷத்துல பேசி முடிச்சிருங்கன்றீங்க. 30 நிமிஷம் டைம் இருக்கு சார். ஏங்க அங்க 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நாங்க ஒண்ணு சொல்றது நல்லா தெளிவா கேளுங்க. நாங்க வந்து ஒரு இடத்த கேக்குறோம். ரொம்ப ஒரு விருந்துப்பட்ட ஒரு இடம். மக்கள் அதிகமாக ஒரு கூடக்கூடிய ஒரு இடத்த கேக்குறோம். நீங்க வந்து ஒரு குறுகலான ஒரு இடத்த கொடுக்குறீங்க. அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. நீங்க அந்த விஷுவலை உங்களால பார்க்க முடியுது. வந்த உடனே விரைவா முடிச்சிருங்க அப்படின்னா எப்படி முடிக்க முடியும்? தலைவர் அந்த இடத்துல ஒரு மணி நேரம் பேசணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க அரை மணி நேரத்துல முடிச்சிருங்க அப்படின்னா எப்படி முடியும்? அங்க கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வருது, தள்ளுமுள்ளு ஏற்படுது. அப்ப அங்க வரக்கூடிய மக்களுக்கும் எங்க தோழர்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? தலைவருக்கு இருக்கா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில தான் மிக விரைவாக அவர் பேசிட்டு போறாரு. இனி பல மாவட்டங்களுக்கு அவர் போறாரு. நீங்க கண்டிப்பாக அவர் உறுதியாக அடித்தார் போல் பேசுவார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.